சரியா? ஒன்றாவது வந்து 8ஆம் கூட்டம் பற்றி பார்ப்போம். 8ஆம் கூட்டம் இல்லாமல் சும்மா ஒரு கூட்டம் பார்ப்போமே. உதாரணத்துக்கு நாங்கள் ஹீலியம் எடுப்போம். ஹீலியமில் என்னது எத்தனை இலத்திரன்கள் இருக்குது? 2 இலத்திரன்கள் தான் இருக்குது. நாங்கள் இலத்திரன்களை சக்தி மட்டத்தில் குறிக்கிறத பார்த்துக்கிறோம். சரியா? இப்போ அடுத்து வந்து லித்தியத்தை பார்த்தோம்னு சொன்னால் 1ஆவதுல 2, அடுத்த என்ன செய்யணும்? 1 கொடுக்கணும். வேண்டு சொன்னால் நம்பர் வந்து அணுவன் வந்து 3, அதில் உள்ள இலத்திரன் எத்தனை 3ன்றதால நாங்கள் என்ன செஞ்சோம்? இப்படி கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரியா? இதே லித்தியம் வந்து ஒன்றை இளஞ்சின்னு சொன்னாக்கிறாங்க. இழந்த என்ன கொடுக்கணும்? ப்ளஸ் கொடுக்கணும். இழந்த இதை மட்டும் வரைய மாட்டோம். அதெல்லாம் தெரியும் தானே? இப்போ 8ஆம் கூட்டத்தை பாருங்கள். 8ஆம் கூட்டத்தில் ஹீலியம் எடுப்போமே. ஹீலியம் வந்து 1ஆவது ஓட்டில் மேக்ஸிமம் 2 தான் நிற்கணும். அப்போ இலத்திரன் இதில் உள்ள இலத்திரனும் 2 தான், அணுவெண்ணும் 2 தான், இலத்திரனும் 2 தான். அது சொன்னதில் 2 தான் நிற்குது. அதே மாதிரி அடுத்தது நியோன் எடுத்தோம்னு சொன்னால் நியோன் பாருங்கள், நியோன்ற நம்பர் வந்து 10. அப்போ இங்கே 2, இங்கே 8. 8க்கு மேலே அடுத்த கூட்டத்தில் சேரலுமா? 1ஆவது ஓட்டில் 2க்கு தான் மேக்ஸிமம் நிற்கலும். மீதி எத்தனை ஓடுகள் இருந்தாலும் 8 தான் நிற்கலும். பாருங்கள், இதுலேயும் 2, இதுலேயும் 8. இதுக்கு மேலே இலத்திரன்கள் என்ன செய்யலாது? சேர இயலாது. அப்போ இது வந்து ஒரு உறுதியாக இருக்குது. விளங்கிச்சா? இதுக்கு இலத்திரன் என்ன செய்யலாது? இலக்கவும் இயலாது, ஏற்கவும் இல்லை. ஏற்றுக்கொள்றதுக்கு இடமும் இல்லை, இலக்கிறதுக்கு இதில் என்னது? இலத்திரன் வந்து கூடுதலாகவும் இல்லை. அதனால் இவங்க வந்து எந்த ஒரு மூலகத்தோடையும் தாக்கத்துக்கு போக மாட்டாங்க. விளங்கிச்சா? ஏன்னா இவங்களோட ஃபுல் இன்னொருத்தட்டு இதை வாங்கி எடுக்கிற வேண்டிய தேவையெல்லாம் இவங்களுக்கு இல்லை. அதனால் இவங்களுக்கு ஒரு பேர் உண்டிக்குது, விழுமிய வாயு. 8ஆம் கூட்டத்தில் உள்ள ஆக்களுக்கு என்ன பேர்? விழுமிய வாயு. அதோட வந்து பாருங்கள், நாங்கள் ஆக்சிஜனுக்கெல்லாம் ஓட்டுண்டெல்லாம் போடுவோம். ஆனால் 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற வாயுக்களுக்கு நாங்கள் ஹீலியம், நியோன், ஆகன் இப்படி மட்டும் தான் போடுவோம். இவங்க ஓர் அணுவாக தைப்பாங்க, ஒத்தராக தைப்பாங்க. காரணம் இவங்க யாருடையும் சேர இயலாது. ஏன்னு சொன்னால் அவங்களோட ஓடுகள் என்னது? ஃபுல்லாவிகை தான் இதுக்கான காரணம். சரியா? இப்போ வந்து அடுத்தது 2 பிணைப்புகள் இருக்குது ரசாயன பிணைப்புல. ஒன்று அயன் பிணைப்பு, மற்றது என்ன பிணைப்பு? பங்கீட்டு வழி பிணைப்பு. அயன் பிணைப்பு ஒன்று சொல்கிறது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து எத்தனை இருக்குது? இதில் 2 ஃபுல்லாக விரிச்சு, இதில் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? உறுதி அடைகிறன்னு சொன்னால் 8 ஆகணும். 8 ஆகணும். 8 ஆகிறதுக்கு என்னது? இதில் 1 ஏற்கணும். அப்போ இவருக்கு வந்து 1 போதாதுன்ற நிலைமையில் இருக்கிறாரு. சரி, இவர் வைண்டு வைங்களே. வைன்றவரை கொஞ்சம் பாருங்கள். இவரில் 1ஆவது ஓட்டில் 2 இருக்குது, அடுத்த ஓட்டில் 1 இருக்குது. இவருக்கு என்னது? 1 இந்த 1 இலக்கணம், இல்லாட்டி 8 ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? இன்னும் 7 சேர்க்கணும். 1 இலக்கணம், 1 இலக்கணம். அப்போ இது இல்லாமல் போச்சு. இந்த 1 இல்லைன்னா இந்த ஓடு இல்லாமல் போயிட்டு இந்த ஓட்டலுக்கு 2 இருக்கும். அப்போ அது வந்து உறுதியே இருக்கும். இங்கே இதுக்கு என்ன நடக்குது? ஆனால் இங்கே இதுக்கு 7 சேர்க்கணும், இல்லாட்டி இந்த 1 இலக்கணும். எது லேசி? இந்த 1 இலக்குறது லேசி. அப்போ இவர் என்னது? 1 இவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ இவர்கிட்ட 1 கூட இருக்குது. பாருங்கள், இவர்கிட்ட 1 கூட, இவர்கிட்ட 1 போதா. அப்போ என்ன செய்கிற? கூட உள்ளவர் போதாத ஆளோட இணைப்பில் ஈடுபடுற அப்படின்னா இவருக்கு இதை கொடுத்துட்ட இவருக்கு 2ஆவிரும் என்ன நடக்கும்? இவருக்கு இல்லாமல் போயிற்றும். இப்படி ஒத்தர் கொடுத்து ஒத்தர் வாங்குறதான் அயன் பிணைப்பு. சரியா? பங்கீட்டு வழி பிணைப்பை பாருங்கள். எக்ஸ்ன்ற ஒரு ஆளிக்கிற, வைன்ற ஒரு ஆளிக்கிற. எக்ஸுக்கு 1 இருக்குது. 1 இருந்தால் உறுதி, முதலாவது ஓட்டில் 2 இருந்தால்தான் உறுதி. அப்போ இவருக்கு இன்னும் 1 தேவை. இவருக்கும் பாருங்கள் 1 தேவை, 2 பேருக்கும் தேவை. அதனால் 2 பேரும் சேர்ந்து கொள்கிறாவோ. இவர் 1 இவர் 1. இப்போ பாருங்கள், இவர் 1 தான் இது, இவர் இது வந்து இது. இப்போ 2 பேரும் சேர்ந்ததால் இவருக்கும் 2 பொது, இவருக்கும் 2 பொது. இப்படி 2 பேரும் பங்கீட்டு கொள்கிறாங்க. இப்படி உள்ள பிணைப்பு என்னது? பங்கீட்டு வழி பிணைப்பு. சரியா? அயன் பிணைப்பு, மின்வழி பிணைப்பு. உதாரணத்துக்கு சோடியம் இருக்குது. சோடியம் அணுவின் 11, அப்போ புரோத்தனும் 11, இலத்திரனும் 11. எப்போ வரைக்கும்? இது ஒரு இலத்திரன் இழந்தும் இல்லை, ஏற்றும் இல்லை. அப்போ இது இலத்திரன் மாறாது 11 தான். சரி, அதை எப்படி குதிக்கிற? 1ஆவது ஓட்டில் 2, அடுத்த ஓட்டில் 8, மீதி 1 இந்த ஓட்டில் கொடுக்கணும். இப்போ குளோரின் 17, 1ஆவதுல 2, அடுத்த இல 8, அடுத்த இல தான் என்னது வருது? 7 வருது. இங்கே பாருங்க, இதில் என்ன செய்யலும்? இவர் உறுதியாக சொன்னால் இவருக்கு இன்னும் 1 தான் நிற்குது. 8ஆவதுக்கு 7 ஏற்கலாம், இல்லாட்டி இந்த 1 என்ன செய்யலும்? இலக்க இயலும். எது லேசி? 1 இலக்கிற வேலை செய்யறதுதான் லேசி. இவருக்கு பாருங்க, இவருக்கு எத்தனை ஈக்குதுங்க? இவருக்கு 7 ஈக்குது, இவருக்கு 7 ஈக்குது. எது லேசி? 1 ஏற்கறதான் லேசி, 7 இலக்கிறத விட. 1 நாங்கள் ஈக்கிறதெல்லாம் இலக்கணும், அப்போதான் உறுதியாகும். இல்லாட்டி 8 ஆக்குறதுக்கு 1 ஏற்கணும். விளங்கிச்சா? இப்போ இங்கே என்ன நடந்துக்குது? 7 ஈக்குது, 8ஆகிறதுக்கு 1 சேர்க்கணும். சரிதானே? இப்போ என்ன செய்யணும்? இவர் கொண்டு கூட, இவர் கொண்டு போதா. விளங்கிச்சா? இவர் கொண்டு கூட இருக்குது, இவர் கொண்டு போதாம இருக்குது. இவர் என்ன செய்யறார்? கூட உள்ளவர் போதாத ஆளுக்கு கொடுக்குற. இவர் என்ன செய்வாரு? 1 கொடுத்துக்கிறார், இவர் இழந்துட்டார். இப்போ இழந்தா இவருக்கு பிளஸ்
சிஎலுக்கு என்ன வரும் ஏற்றா மைனஸ் வரும். இந்த கட்டமைப்பு பாருங்க என்ன செஞ்சிடாரு அவரு இது வெளியால உள்ளதை இழந்திக்கிறாரு. அப்ப நம்ம மூணாவது ஓட்டை வரையாம ரெண்டாவது ஓடு போட்டு வரைஞ்சி என்ன போட்டணும் குறியீடு பிளஸ்ன்னு சொல்லி போடுறேன் இந்த பிரக்கெட் போட்டு. இப்ப இவரு குளோரின் என்ன நடந்துக்குது என்ன செய்யணும் ஒன்றை ஏற்றுகிறாரு. இவர் கொடுத்த ஒன்றை ஏற்றுகிறார். இந்த இது ஏற்றுது இது வந்து ஏற்றுது. இப்ப எப்படி பாருங்க கடைசி ஓட்டுலயும் எட்டுதான் நிற்கும். ஏற்றதால இவருக்கு நாங்க மைனஸ் போடுறோம். சரியா? இந்த அயன் பிணைப்புக்கு உதாரணம் அயன் பிணைப்பு உள்ள சேர்வைகளுக்கு உதாரணம் வந்து ஒன்று சோடியம் குளோரைடு, அதே மாதிரி Li2O லித்தியம் ஆக்சைடு, அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபைடு, அதே மாதிரி கால்சியம் குளோரைடு, அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு. இவங்க எல்லாரும் இத மாதிரி உள்ள அயன் பிணைப்பால உருவாகின இந்த அயன் சேர்வைகள். இது ஒரு அயன் சேர்வை NaCl சொல்றது. அதே மாதிரி உள்ள சேர்வைகள் தான் இவங்களும். இதுதான் என்னது அயன் பிணைப்பு. ஒருத்தருக்கு கூட இருக்குது ஒருத்தருக்கு போதாம இருக்குது. கூட உள்ளவர் குறையுள்ளவருக்கு கொடுத்து இவர் பிளஸ்ஸா இவர் மைனஸா மாறுது. அதுதான் நடக்குது. அடுத்தது வந்து பங்கீட்டு வலு பிணைப்பு. பங்கீட்டு வலு பிணைப்புல பாருங்க ஒன்னாவது ஓட்டுல எப்படியுமே ஒரு ஓட்டுல ஒன்னாவது ஓட்டுல 2 இருக்கணும், மீதி உள்ள எந்த ஓட்டுலயும் வெட்டிக்கணும். அப்படி இருந்தா தான் உறுதி. இப்ப பாருங்க 2 பேருக்கு ஒன்னாவது ஓட்டு தான் நிக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்னாவது ஓட்டுல 1 தான் நிக்குது, ஒயிட் ஒன்னாவது ஓட்டுலயும் 1 தான் நிக்குது. ஒன்னாவது ஓட்டுல 2 பேர் இருக்கணும் மேக்ஸிமம். அப்ப இவருக்கு 1 இருக்குது, அப்ப 1 என்ன செய்யாது போதாம இருக்குது. இவருக்கு என்ன நடக்குது 1 போதாம இருக்குது. பங்கீடு வலு பிணைப்புன்னு சொன்ன என்னன்னு சொன்னா 2 பேரும் பங்கிட போறாங்க. இவருக்கும் 1 போதா இவருக்கும் 1 போதா, அதனால 2 பேருக்கும் போதாம இருக்கிற சந்தர்ப்பத்துல 2 பேரும் பங்கிட போறாங்க. என்ன செய்யற இவரிடதையும் இவர் பிடிக்கிற இவரோட ஒன்று தெரியும், அவருக்கு வந்து இணைகிற அவரோட ஒன்று இதாகிடுது. பாருங்க இப்ப இவருக்கு பாருங்க 2க்கும் பொதுவா இவருக்கு 2 இவருக்கும் 2 இது. இதுதான் என்னது பங்கீடு வலு பிணைப்பு. இதை புளோரின்ல வச்சு பார்த்தோம்னு சொன்னா புளோரின் நம்பர் வந்து 9 இலத்திரன்கள் இருக்கும். பாருங்க ஒன்னாவதுல 2 இங்க 2 இங்க 2 இங்க 2 அப்ப 9. சரியா? இதே வேணுது 2 புளோரின் சேர்றத பார்க்க போறோம். ஒரு புளோரின் இது 2 புளோரின். பாருங்க இவருக்கும் 1 போதாம இருக்குது இவருக்கும் 1 போதாம இருக்குது. இப்ப என்ன செய்வாங்க மற்றவரும் வந்து இவரோட இணைகிறதுனால அவரோட ஒன்று இந்த இது அப்படி ஜாயின் ஆகி இந்த பாருங்க உள்ளுக்குள்ளது அப்படியே இருக்குது. 2 4 6 2 4 6 தனியே இருந்த ஒன்றும் 2ம் சேர்றதுனால என்ன செய்யுது இவருக்கும் 8 இவருக்கும் 8 வந்து உறுதியாகுது. பங்கீட்டு வலு பிணைப்பு என்ன நடக்குது அங்க ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைஞ்சி இங்க 2 பேருக்கும் குறைகிறதுனால 2 பேரும் பங்கீட்டுல ஈடுபடுறாங்க. இதுதான் என்னது பங்கீட்டு வலு பிணைப்பு. சரியா? இப்ப பங்கீடு வலு பிணைப்புல நீரை பார்க்கலாம். நீர்ன்ற சொல்றது என்னது 2 ஐதரசனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாகிறது என்னது நீர். ஆக்சிஜனை வரைவா இந்த ஆக்சிஜன் எத்தனை ஒன்னாவது ஓட்டுல 2ம் அடுத்த ஓட்டுல 1 2 3 4 5 6 தான் நிக்குது. அடுத்த ஓட்டுல 6. அப்ப அதுக்கு 8ஆவதுக்கு இதுக்கு 2 தேவை. பாருங்க ஒரு ஐதரசனை வரையறேன். ஐதரசன் இலத்திரன் எத்தனைக்கும் 1 அதனால 1 தான் நிக்குது. இந்த ஐதரசனுக்கும் 1 இருக்குது. பாருங்க இந்த ஐதரசனுக்கு 1 தேவை, இந்த ஐதரசனுக்கும் 1 தேவை, ஆக்சிஜனுக்கு எத்தனை தேவை இதோட ஜாயின் ஆக தேவை இதோட ஜாயின் ஆக தேவை 2 தேவை. அதால இந்த ஐதரசன் வந்து இங்கே இணைஞ்சிக்கும். இந்த ஐதரசன் உள்ளது இந்த ஐதரசன் வந்து இங்கே இணைஞ்சிக்கும். பாருங்க அந்த ஐதரசன் உள்ளது இது சரிதானே? இப்ப பாருங்க ஐதரசனுக்கும் 2 கிடைச்சிருச்சு, இந்த ஐதரசனுக்கும் 2 கிடைச்சிச்சு, இவருக்கும் குறைய இருந்து 2 கிடைச்சிருச்சு. இப்ப நீர் மூலக்கூறு உருவாகிடுச்சு. இதே மாதிரி தான் என்னது அமோனியா NH3. சரியா? இது நைட்ரஜனை பாருங்க ஒன்னாவது ஓட்டுல 2ம் அடுத்த ஓட்டுல 2 3 4 5 நிக்கும். சரியா? ஐதரசன் எத்தனை இது 3. ஐதரசன் 3. அப்ப ஐதரசன் இது இன்னொரு ஐதரசன் இது இன்னொரு ஐதரசன் 3 ஐதரசன் ஒவ்வொன்று இருக்கு. இப்ப இவருக்கும் பார்ட்னர் ஆகும். அப்ப இதோட சேர்த்து இந்த ஐதரசனை வரைங்க இது அவரோட வந்துடும். இதோட சேர்த்து இந்த ஐதரசனை வரைங்க இது அவரோட வந்துடும். சரியா? இவரோட சேர்த்து இந்த ஐதரசன் பாருங்க 2 4 6 8. இவருக்கு 8 இருக்குது. அதே மாதிரி ஐதரசன்களுக்கும் 2 2 2 உருவாகிடுச்சு.
சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு NH3 தானே, NH3 அப்போ 3 பேர் எப்படி ஜாயின் ஆக போறாங்கன்னு விளங்கு தானே. NH3ல 3 பேர் எப்படி ஜாயின் ஆக போறாங்க விளங்கு தானே. நீ இலத்திரனை வரைய போல சரியா, இப்படி 3 பேரை மட்டும் தனியா வரைகிற மாதிரியோட வரைய பாருங்க. 3 இருந்தால் 3 இலத்திரனை தனியா வரைய பாருங்க. இல்லாட்டி உங்களுக்கு NH2 இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், 2 இலத்திரன்களை மட்டும் தனியா வரைய பார்க்கணும். விளைஞ்ச மீதியெல்லாம் சேர்த்து வரைஞ்சிட்டு அதை மட்டும் தனியா வரைய பார்க்கணும். சரியா? அயன் பிணைப்புக்கும் பங்கீட்டு அப்படின்னு அயன் சேர்வைக்கும் பங்கீட்டு சேர்வைகள், அயன் சேர்வைகளுக்கும் பங்கீட்டு சேர்வைகளுக்கும் உள்ள இயல்புகள் பத்தி பார்க்க போறோம். சரியா? அயன் பிணைப்புகள் எப்படி ஒன்றுக்கொண்டு எதிரான ஏற்றங்கள் உள்ள என்ன செய்து ஒன்றுக்கொண்டு எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது தான் அயன் சேர்வை. இங்க என்ன நடக்குது, இது உதாரணத்துக்கு பாருங்க, நீர்னு சொல்றது ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் எல்லாம் இருக்குது. இது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, இது அணுக்கள் சில அணுக்களால் ஆன மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கும் என்னது பங்கீட்டு சேர்வைகள். சரியா? அதோட அயன் பிணைப்பு சரியா பெரும்பாலும் ரூம் டெம்பரேச்சர்ல அப்படின்னா சும்மா அறை வெப்பநிலையில பாக்குற நேரம் இது எப்படி இருக்கும்னு சொன்னா பனிக்குருவான திண்மங்களாக காணப்படும். இவர் எப்படி பண்ணு சொன்னா பெரும்பாலும் வாயுக்களாகவும் சரியா திரவங்களாகவும் காணப்படும். சில டைம்ல திண்மமாகவும் இருக்கும். சரிதானே? அடுத்தது இவருக்கு உயர் உருகுநில கொதிநில எல்லாம் இவருக்கு கூட. சரியா? இங்க உருகுநில கொதிநில இது ரெண்டும் குறைவா காணப்படும். சரியா? இது அயன் சேர்வைகள் மின்னை கடத்தும், கரண்ட் கடத்தும், ஆனா பங்கீடு சேர்வைகள் மின்ன கடத்தாது. இது சரியா சிலது மட்டும் நீர்ல கரையும். இங்க பெரும்பாலானவை நீர்ல என்ன செய்யுமா கரையும். சரிதானே? இது நேர்மறை ஏற்றங்களை கொண்ட அயன்களால் ஆக்கப்பட்டது. பெரும்பாலும் பளிங்குரு திண்மமாக காணப்படும். உருகுநில கொதிநில கூட மின்னை கடத்தக்கூடியது. என்னது அடுத்தது என்னது பெரும்பாலானது நீர்ல கரையக்கூடியது. பங்கீட்டு சேர்வையில என்னது பெரும்பாலும் வாயு திரவங்களாக காணப்படும். சிலது திண்மமாகவும் இருக்கும். உருகுநில கொதிநில குறவும் மின்னை கடத்தாது. கொஞ்சம் பேர் எந்த நீர்ல கரைவாங்க. இதுதான் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. சரியா? இப்ப எனக்கு இந்த மூலகங்களுக்கு இப்ப நான் எழுதுற மூலகங்களுக்கு நீங்க பங்கீட்டு வலு பிணைப்பை போட்டு நீங்க எழுதி காட்டணும். சரியா? ஒன்று மெத்தேன், மெத்தேன் சொன்னா CH4 பங்கீட்டு சேர்வைகள் இப்ப பார்த்தோமே அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு காட்டணும். CH4. அடுத்தது ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு. அடுத்தது கார்பனாட் குளோரைடு, கார்பனாட் குளோரைடு CCl4. ஒரு கார்பனும் 4 குளோரினும் சேர்றது. இதுகளுக்கு எல்லாம் பங்கீட்டு சேர்வைகள் வரையணும். அதோட O2க்கும் வரையணும். சரியா? அடுத்து H2க்கும் வரையணும். இதுகளுக்கு எல்லாம் இந்த பங்கீட்டு சேர்வைகள் நான் வரைஞ்சு காட்டினேன். இதுக்கு முதல் வீடியோல அந்த மாதிரி வரையணும். சரியா? இப்போ அடுத்து புள்ளி 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 புள்ளடி லூயிஸ் கட்டமைப்புகள் எப்படி வரையறேன்னு பாக்குறேன். ஹைட்ரஜன் இந்த கட்டமைப்புகள் வரையக்குள்ள நீங்க இறுதி ஓட்டுல உள்ள இலத்திரன்களை மட்டும்தான் வரையணும். விளங்கிச்சா? அதுக்கு உள்ளுக்குள்ள ஓடுகள் தேவையில்லை, இறுதி ஓடுகள் மட்டும் தான் வேணும். இப்ப பாருங்க ஐதரசன்ல 2 பாருங்க, ஒரு ஐதரசன் இது, இன்னொரு ஐதரசன் இது. இவருக்கு 3 தேவை, இவருக்கு 3 தேவை. அதனால 2க்கும் பொதுவா அதை வரைஞ்சிக்கிறோம். இத புள்ளி புள்ளடியில் எப்படி வரையணும்னு சொன்னா ஒத்தரடியை நீங்க புள்ளடியாவும் ஒத்தரடியை நீங்க புள்ளியாவும் காட்ட போறீங்க. ஒத்தரடியை நீங்க புள்ளடியாவும் ஒத்தடை புள்ளியாவும் ஒத்தடை புள்ளடியாகவும் என்ன செய்யணும் நீங்க இதுதான் புள்ளி புள்ளடி. ஒத்தரடியை நீங்க புள்ளடியாகவும் இன்னொத்தரடியை புள்ளியாவும் காட்ட போறீங்க. புள்ளி புள்ளின்னு சொன்னா 2 பேரையுமே இப்படி புள்ளி வச்சு காட்ட போறீங்க. இங்க 2 இருக்கிறத ஒன்று புள்ளடி புள்ளியா காட்டணும், இன்னும் புள்ளி புள்ளியா காட்ட போறீங்க. லூயிஸ் கட்டமைப்புல என்ன செய்யணும் சொன்னா இப்படி 2 பேர் சேர்ந்தாங்கன்னு சொன்னா இப்படி 2 பேர் சேர்ந்தேன்னு சொன்னா அதை நீங்க ஒரு கோடால காட்டணும். விளைச்சா? இப்படி 4 பேர் சேர்ந்திருந்தாங்கன்னு சொன்னா எப்படி 2 கோடு, 2 பேருக்கு ஒரு கோடு, மீதி 2 பேருக்கு இன்னொரு கோடு. இன்னும் என்ன செஞ்சுன்னு சொன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து இன்னொரு கோடு. அப்படி
சரிதானே? இப்ப என்ன காட்ட போறோம்? இதை நாங்க காட்ட போறோம். ஆக்சிஜன் ஆக்சிஜன். இப்ப ரவுண்ட் எல்லாம் போடுறல, புள்ளி புள்ளடி வரைப்புகளும் இது நான் ஒன்னாவது மேலுள்ளது சொல்லி காட்டினேன். ஆனா நீங்க புள்ளி புள்ளடி புள்ளி புள்ளி லூயிஸ் எது வரையறாலும் ரவுண்ட் போடுறல. ஆக்சிஜன் போட்டீங்க பாருங்க, எத்தனை இது 1 2 3 4. ஒன்னாவதுல இருக்க எல்லாம் புள்ளடியில போடுங்க. 2 3 4. இங்கேயும் எத்தனை இன்ச் வருது? 2 இன்ச். இப்ப இவருக்குள்ளது எல்லாம் எதை போடணும்? புள்ளியால போட்டு காட்டணும். 1 2 3 4. சரியா? 1 2 3 4 5 6. பாருங்க இப்ப எப்படி பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8. இவருக்கும் 1 2 3 4 5 6. இந்த புள்ளி சேர்த்து 8 8. இதுதான் என்ன வரையுது? புள்ளி புள்ளடி. இப்ப இங்க பாருங்க, புள்ளி புள்ளியில வரையறேன்னு சொன்னா எல்லாத்தையுமே நீங்க புள்ளியால வச்சு காட்டணும். இங்க 4 புள்ளி வரும், இங்க ஆக்சிஜன், இங்க 2 புள்ளி, இங்க 2 புள்ளி. சரிதானே? வெண்டி பார்த்தா எல்லாத்துக்குமே 8 8 வரும். லூயிஸ் கட்டமைப்பு என்ன செய்யணும்? ஆக்சிஜன் சும்மா உள்ளவங்களை அப்படியே போடுறோம். இங்க 2 பேர் எத்தனை பேர் இருக்காங்க? 2 2 2 ஜோடிக்குது. அப்ப 2 கோடு ஆக்சிஜன். இது அப்படியே எழுது. இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி. சரியா? இத்தனை என்னது? புள்ளி. இது வந்து புள்ளி புள்ளடி, இது புள்ளி புள்ளி. இது லூயிஸ் கட்டமைப்பு. லூயிஸ் கட்டமைப்பு ஒன்றும் இல்லை, 2 பேர் 2 டாட் சேர்ந்து அதை நம்ம ஒரு கோடால காட்டணும். அதே 3 ஒரு 6 டாட் இருக்குது. 2 2 பிரிங்க, 2 2 2. அப்ப எத்தனை வருது? மொத்தம் 3 கோடு வருது. விளங்குச்சா? புள்ளி புள்ளடியில ஒத்தருடைய புள்ளியாலையும் ஒத்தருடைய புள்ளடியாலையும் காட்டுறீங்க. புள்ளி புள்ளியில 2 பேர்த்திலையுமே புள்ளியால காட்டுனீங்க, 2 பேர்த்திலையும் புள்ளியால. லூயிஸ் கட்டமைப்புல 2 பேர் சேர்ந்து ஒரு பிணைப்பை ஒரு கோடால காட்ட போறோம். அவ்வளவுதான். மீதி உள்ளதெல்லாம் சுத்தி வர அதே மாதிரி வரும்.